மத்திய அரசின் மாணவர்களுக்கிடையேயான உலக அளவில் மாபெரும் புது படைப்பு போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2023 நாவலூரில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதற்காக அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சினை அறிக்கைக்கும் நாடு முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 5 அல்லது 6 குழுக்களின் தீர்வுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் நாவலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் அளிக்கப்பட்ட கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகம் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள பிரச்சினை அறிக்கைகளுக்கு மொத்தம் 26 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் 5 வெற்றியாளர்களின் கருத்துக்களை படைப்பு விகிதம், புதுமை மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படை தேர்வு செய்யப்பட்டு அதன் பின்பு இறுதி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. மேலும் இதற்காக 11 மாநிலத்தில் இருந்து மாணவர்களும் அவர்களின் வழிகாட்டி ஆசிரியர்களும் போட்டியில் கலந்து கொண்டனர். பெருங்களத்தூரில் உள்ள இறைச்சி கடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி தொடர்ந்து 27வது மாதமாக ஒளிபரப்பு செய்து வரும் இறைச்சி கடை உரிமையாளர் செயலால் நிகழ்ந்த வாடிக்கையாளர்கள் மாதந்தோறும் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் எனும் வானொலி நிகழ்ச்சி மூலம் பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக உரையாற்றி வருகிறார். இந்த வகையில் மனதின் குரல் உரை 108வது மாதத்தின் உரையாடல் நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் அவர்கள் பாரத மக்களுக்கு உரையாற்றினார். இந்நிலையில் பெருங்களத்தூர் சந்தானபுரத்தில் உள்ள இறைச்சி கடை உரிமையாளர் SR சுபாஷ்குமார் அவர்கள் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு பாரத பிரதமர் அவர்களின் உரையை பார்ப்பதற்கு டிவி மூலமாக மனதின் குரல் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து வருகிறார். தொடர்ச்சியாக 27வது மாதமாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வருகிறார். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடையில் கூட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் மோடி அவர்களின் உரையை வாடிக்கையாளர்களுக்கு கேட்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார். இறைச்சி கடையின் உரிமையாளரின் இச்செயலுக்கு வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக இந்திய நாட்டிய விழா ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நாட்டிய விழாவில் தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சி அரங்கேற்றி வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரையில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலன் திறனை வெளிப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இப்பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்க வந்த வெளிநாட்டவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாமல்லபுரம் உள்ளிட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். விமானங்களை தீவிரவாதிகள் கடத்த முயற்சித்தால் அதை முறியடித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து மத்திய உளவுத்துறை சிறப்பு செயலாளர் தலைமையில் சென்னை விமான நிலையத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை விமான நிலையம் ஹேட்ரம் கமிட்டி எனப்படும் பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய உளவுத்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் சுகந்தி IAS தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சென்னை விமான நிலைய உயர் அதிகாரிகள், விமானங்கள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், அனைத்து விமான நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆண்டிற்கு 2 முறை நடக்கும் இந்த கூட்டமானது சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விமானங்கள், விமான நிலைய பயணிகள் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆலோசித்து விவாதிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது இருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் அதிகரித்து சிறப்பாக செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதோடு முக்கியமாக தீவிரவாதிகள் விமானங்களை கடத்த முயற்சித்தால் அதை உடனடியாக முறியடிப்பது, முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் ஆர்வத்துடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த நிலையில் இன்று காலை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து முதல் கட்டமாக கும்பகோணம், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன.